நீங்களும் முதலீடு ஜர்னி ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்ததுன்னா இன்னைக்கோட காணொலியில் அதுதான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு 25 வயசு ஆயிடுச்சு அண்ட் 50,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா ரெண்ட், ஃபுட் அண்ட் ஆன்லைன் ஃபுட் ஷாப்பிங் இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு 10,000 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் இதை ஒரு சிம்பிள் SIP ஸ்பிளிட் யூஸ் பண்ணி முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம். 25 வயசில் உங்களால் நிறைய ரிஸ்க் அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்குன்ட்டு எல்லாத்தையும் ஹை ரிஸ்க் ஃபண்டில் போய் போடக்கூடாது. ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோக்கு நிறைய லேயர்ஸ் இருக்கு. ஒரு வே எப்படி நீங்க உங்க 10,000 ரூபாய் SIP ஸ்பிளிட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். லார்ஜ் கேப் ஃபண்ட்ல 2,000 ரூபாய், இது உங்களோட சேஃப்டி நெட். லார்ஜ் கேப் தான் டாப் 100 நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கிறது. ஸ்டேபிளா இருக்கும், வெல் எஸ்டாப்ளிஷ்டா இருக்கும் அண்ட் உங்களோட நாஸ்டி சர்ப்ரைசஸ்க்குலாம் கம்மியாக தான் அதெல்லாம் கொடுக்கும். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவை கிரவுண்டடா வச்சுக்க ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அடுத்தது ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட், 3,000 ரூபாய் இதுல போடுங்க. இந்த ஃபண்ட் மிக்ஸ் ஆஃப் லார்ஜ், மிட் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகளா இருக்கும். மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்து அந்த மிக்ஸை மாத்திட்டே இருப்பாங்க. உங்களுக்கு பல்வகைப்படுத்துதல் கிடைக்கும் அண்ட் ஆக்டிவா நீங்க எதையும் மேனேஜ் பண்ண தேவையில்லை. அடுத்தது மிட் கேப் ஃபண்ட், 3,000 ரூபாய் முதலீடு செய்யுங்க. எந்த நிறுவனம்லாம் இன்னும் பீக்குக்கு வளரல அப்படிங்கிறத இதுல இருக்கும். ஸோ அதிகமா நிலையற்ற தன்மை இருக்கும் லார்ஜ் கேப்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. பட் ஹிஸ்டாரிக்லாம் நிறைய ரிட்டர்ன்ஸ் ஸ்ட்ராங்கா கொடுத்துருக்காங்க 7 to 10 இயர் பீரியட்ல நம்ம பார்த்தோம்னா. ஸ்மால் கேப் ஃபண்ட் 2,000 ரூபாய் போடுங்க. இந்த செக்மெண்ட் தான் இருக்கிறதுலே ஹையஸ்டான ரிஸ்க் பட் ஹையஸ்டான லாங் டர்ம் பொட்டன்ஷியலும் இருக்கிற ஒரு செக்மெண்ட். ஸ்மாலர் அலோகேஷனா இருந்தாலும் மீனிங்ஃபுல் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க 10 to 15 வருடம் கழிச்சு உங்களோட கார்பஸை பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி, ஒரு கிளியர் லாஜிக் அண்ட் டோட்டல் SIP 10,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு. இங்க இலக்கு என்ன அப்படின்னா பெஸ்ட் ஃபண்ட் என்ன அப்படிங்கறத பிக் பண்றது கிடையாது. பட் எதுக்கு ஒரு கேட்டகரியும் நம்ம போர்ட்ஃபோலியோல நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கறத பிக் பண்றது தான். அண்ட் என்ன ரோல் அது பிளே பண்ணுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். நீங்க இந்த பாயிண்ட் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட முதலீடு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்காது. நீங்க எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.